நான் ஆன் பண்ணும்போது இக்னிஷன் ஆன் ஆகலை. இப்போ அந்த பேட்டரி எப்படி மாற்றுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு ஸோ இது வந்து இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுசைன்ஸ் பிரீஃப். இது நம்ம ஹார்லி டேவிட்சன் ஃபேட் பவர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இம்மோபிளைசர். இப்போது வண்டி வந்து ஹார்ம் கண்டிஷனில் நிற்கிது. இப்போ வண்டியை நம்ம ஆட்டணும்னாலோ வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணோம்னாலோ இதோட செக்யூரிட்டி அலர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது எப்போ ஆஃப் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த கீ ஃபாபை பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதாவது கீ ஃபாப் வந்து இதோட செட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த கீ ஃபாப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இக்னிஷன் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா உடனே இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும், இக்னிஷன் ஆன் ஆகிடும். ஓகேவா? ஸோ பட் இப்போ பாருங்கள், இது பக்கத்தில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஆன் பண்ணும்போது இக்னிஷன் ஆன் ஆகலை. ஓகேவா? ஸோ இது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா இதோட பேட்ரி வந்து டவுன் ஆகிருந்துருக்கலாம், பேட்ரி டெட் ஆகிருந்துருக்கலாம். ஓகேவா? ஹார்லி டேவிட்சன்லேருந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா எவ்ரி இயர் வந்து பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. ஸோ இது லாஸ்ட்டாக நம்ம வந்து மாற்றவே கிடையாது. நம்மகிட்ட வண்டி வந்து 1 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் நம்ம மாற்றவே இல்லை. மேபி இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ அந்த பேட்ரி எப்படி மாற்றுறதுன்றதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபாப். இந்த ஃபாப்பை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஓப்பனிங்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா போதும், ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த செல் வந்து போடுறது. ஓகேவா? CR2032. ஓகேவா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு நம்ம திரும்பினாலே போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் அந்த பேட்ரி. ஸோ அதே மாதிரி அந்த பேட்டரி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா இதோட ஃப்ளாட் சைடு வந்து கீழேயும் இதிலேயே போட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் வந்து கீழே டவுன் சைடும், இது வந்து மைனஸ் வந்து மேல் சைடும் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த ப்ளஸ் சைடு வந்து கீழே வச்சுட்டு அவ்வளோதான். ஸோ இதுதான். இப்போ அகைன் இதை லாக் பண்ணிடுவோம். ஸோ லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வண்டியில் கொண்டு போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வண்டிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். வண்டியில் ஸ்டார்ட் ஆகவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் டே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணுறேன், தெரியுதுங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இக்னிஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு. இது என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சேன் இந்த ஆண்டனா இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் வந்து இந்த செக்யூரிட்டி சிஸ்டம், இந்த கீ ஃபாப், இந்த சிஸ்டமோட டோட்டல் யூனிட் வந்து இதுதான். ஸோ இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்துச்சு. அது எதனால் டிஸ்கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து டிஸ்லோகேட் ஆகிருந்துச்சு. ஸோ அப்படியே அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து அகெயின் நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேவா? கீ ஃபாப் நமக்கு வந்து வேலை செய்யலைன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து பேட்ரி, அண்ட் செகண்ட் திங் வந்து இதையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.